விஜய் சார் நாங்கள் கூப்பிட்றோம் 2 ஜோடி உங்களை நம்பி இளம் ஜோடிக வாழ வேண்டிய பிள்ளைய எங்கள் வீட்டு பிள்ளைய உங்களை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் வந்து இன்னைக்கு உயிரை விட்டுட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அதை வந்து திமுக காரன் நான் கழுத்து பிடிச்சி கொண்டேன். உங்களுடைய நீ இவ்வளோ இன்ன வரைக்கும் திமுக மேலே பழி போட்டுக்கிறீங்க. இன்றைக்கி வந்துருச்சு எல்லா வீடியோவும். நீங்கள் பேசுனதுலேருந்து, நீங்கள் திட்டமிட்டதுலேருந்து, செருப்பு எரிஞ்சது யார்? ஓன் கட்சிக்காரன். தண்ணி பாட்டில் எரிஞ்சது யார்? ஓன் கட்சிக்காரன். ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணது யார்? ஓன் கட்சிக்காரன். அப்போ உன் மனசுக்குள்ள இந்த அழுக்கு இருந்தா ஆயுத பூஜை கொண்டாடுவியா? உன் அலுவலகத்துல பூஜை கொண்டாடி இருக்க, என்ன அர்த்தத்துல இருக்க? அப்ப நீ சினிமாக்காரன். குறிப்பா அந்த பஸ்ஸுக்கு வந்து கொண்டு வந்து சார், பஸ்ஸுக்கு அவன் என்ன நினைப்பானா, ஒரு வாகனம் எடுக்கல எலுமிச்சம்பளம் வச்சு சாஸ்திரம் பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் உண்டு, புரியுதுங்களா? அது எந்த சினிமாக்காரன் பின்னாடி போனாலும் சரி, இதுதான்ப்பா இப்படி நடக்கும், இப்படிலாம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அறிவு சார்ந்த பிள்ளைகளை உருவாக்குறதுக்கான வேலைகளை ஏற்கனவே நம்ம சாண பிடிச்சிக்கிட்டு தீட்டிக்கிட்டு தான் இருக்கோம். இதேவே கண்டறிஞ்சு இதில் ஒரு மனப்பக்குவம் இல்லாமல் அலைவான்ல. சார் வணக்கம். ஐயா வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை சந்திச்சு. இப்போ என்னென்னா, இது வந்து ஒரு கரூர் சம்பவங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது, கடக்கவும் முடியாது. ஒரு 41 வருஷம் அதாவது 41 பேர் இறந்துட்டாங்கிறத தாண்டி இப்போ அரசியல் விஷயமா பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்குது. குறிப்பாக நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆதவர்ஜன் டெல்லி போயிருக்காரு. என்ன நடக்குது? கூட்டணி களம் கூட மாறுதா இந்த விபத்தை முன்னிட்டு அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்குது. முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இதில் முதல்ல வந்து ஆழ்ந்த வேதனைகளையும் மனக்குமுறலையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். 41 உயிர்கள் போயிருக்கு. இன்னும் 50க்கும் மேற்பட்ட உயிர்கள் ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்கன்றதை கேள்விப்பட்டோம். மனம் ரொம்ப வேதனையோட அழுத்தத்தோடு இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன். தமிழகத்தை சார்ந்த அத்தனை மக்களும் இந்த வேதனையில் பங்கெடுத்திருக்காங்க. அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்களுக்கும் அங்கு கலந்துக்கிட்ட பொதுமக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவிக்கிறேன். இந்த காணொலி மூலியமாக வேதனையை பதிவு பண்ணிக்கிறேன் தோழர். இதில் நடந்திருக்க முழுக்க தாவேகா தோழர்கள் மேலே தான் குற்றம் சொல்லணும், தலைமையாக இருந்த விஜய் மேலே தான் குற்றம் சொல்லணும். ஆதவர்ஜுன் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மாய வலையை பின்னியிருக்கான்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக வருது. குஷியானது இல்லை, தொடர்ச்சியாக நீங்கள் இன்னைக்கு காணொலி பார்த்துக்கிருப்பீங்க. அவர் திமுக மேலே பழி போடுறதெல்லாம் அபாண்ட சொல். இன்னைக்கு அவர் 3 நாள் 2 நாள் கழித்து வந்து அவர் ஒரு சோகமான ஆக்டருக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. நாங்கள் ஆரம்ப காலங்களிலே சொன்னோம், தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாகவும் சரி, ஒட்டுமொத்த தமிழர் கூட்டமைப்புகள் சார்பாகவும் சொன்னது என்னன்னா, அவர் ஒரு பிஜேபியோட கையாளுன்னு தான் பதிவு பண்ணும். தொடர்ச்சியாக பதிவு பண்ணிக்கிருக்கோம். இன்னைக்கு அது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. பழமொழி சொல்லுவாங்க, தண்ணிக்குள்ளே போய் கேஸை வெளியிட்டாலும் அது தலைக்கு மேலே வந்து வெடிக்கும்னு. அது இன்னைக்கு வெடிச்சிருச்சுங்களா? தொடர்ச்சியாக முதல் மாநாட்டில் ஒரு 5 பேரை கொண்டாங்க. கொண்டுட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கலை, ஒரு எதுவுமே ஒரு நிதி கொடுக்கல. இவரை நம்பி வந்த தோழர்கள் தானே, என்னுடைய தம்பி தங்கைகள் தானே, அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த அனைவருமே நம்மளுடைய தம்பி தங்கைகள் தானே. புரியாமல் போகிறாங்க. வெளிச்சத்தை கண்ட வெட்டில் பூச்சி மாதிரி நடிகர் பின்னாடி போகிறாங்க. நீங்கள் அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுங்களா? தம்பிகள் அன்னைக்கு இருக்க தம்பிகள் மதுரையில் மாநாடு நடத்தினா நமக்கு சொந்த தம்பி கல்லணைன்றது, தம்பி விஜய் கல்லணைன்னு போடுறாங்களே, நம்மளுடைய சொந்த தம்பி. அவருடைய தம்பி வந்து அண்ணன் வந்து ஃபார்வர்ட் பிளாக்ல இருந்தவர். அவங்கெல்லாம் நம்ம ரத்த உறவுகள். சரி, இவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இவனை நம்பி தலைவனை நம்பி தலைவன் ஒருத்தனை தேர்ந்தெடுத்து போகிறாங்களே. 2010 சாதாரண ஒரு சினிமாவுடைய ரிவ்யூ ஷோவாவா அது என்ன சொல்லுவோம், வெளியீட்டு விழாவிற்கு வருவார்ல ஒரு ப்ரொமோஷனுக்கு, அப்பயே கூட்டத்தை தாங்க முடியாமல் கையை பிடிச்சி அமுக்குனதுக்கே வலிக்குதுன்னு சொன்னவர். இன்னைக்கு சாதாரணமாக 41 உயிர் பழி போயிருக்கு. அதை கடந்து அவர் பேசாமல் இவருக்கு ஆதரவாக இருக்கான் பிஜேபின்றது எப்படி பாருங்க. நடந்த ஒரு மறுநாளே எப்படிங்க மத்திய அரசு குழு அமைச்சு அனுப்போம்? எப்படி அமைக்க முடியும்? அப்போ திட்டமிட்டு இருக்கிறது இவங்க தானே. செந்தில் பாலாஜி திட்டமிடலைங்க. அவர் அறிவாலயத்தில் கட்சி அலுவலக திமுகவோட கட்சி பணியை தான் செஞ்சுருக்காரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்து ஒரு மாவட்ட செயலாளர் டெய்லி அவங்க அலுவலகத்தில் இருப்பாங்களா இல்லையா? முதலமைச்சர் எப்படி வரப்போச்சுன்னு பல தற்கூறி கேட்குறான். தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த எது நடந்தாலும் அவர் பொறுப்பு தாயா.
நல்லது நடந்தாலும் அவரை சேர்ந்தது தான், கெட்டது நடந்தாலும் அவரை சேர்ந்தது தான். எனக்கு ஒரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் இருந்தாலும் முதல்வர் தான் சொல்லுவோம். அவர் தான் என்னை காப்பாற்றணும். முதல்வருக்கு தானே வாக்களித்தான். இந்த மண்ணில் ஓட்டு போட்டவன் ஓட்டு போடாதவன் எல்லாருக்குமான முதல்வர் நம்ம முதல்வர். புரியுதுங்களா? அவங்க பார்க்காம இப்போ யார் பார்க்கறது? நீ முதல்வரா? எந்த அதிகாரத்தில் நீ வர? உனக்கே உயிர் பாதுகாப்பு கொடுத்தது அவங்க தான். ஏன் நீ இப்படி சொல்கிறாள் எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்கிறது? அன்னைக்கு அங்கே பள்ளத்துக்குள்ளே விழுந்தவன், நீங்கள் அந்த காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. பள்ளத்துக்குள்ளே விழுந்து ஒருத்தன் மேலே ஒருத்தன் மிதிக்கிறான். பல பேர் இந்த பயலுக வந்து போதையில் இருக்காங்க. இன்னொன்று, விஜய் ரசிகர்கள் யாரும் அரசியல் படுத்தப்படலை. எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லுவார் வேல்முருகன், விஜய் ரசிகர் தோழர்களே, உங்கள் தோழர்களை தலைவரை சொல்லுவார், அன்பு தோழர் விஜய் அவர்களை, உங்களுடைய தொண்டர்களை அரசியல் படுத்துங்க. வெறும் சினிமா ரசிக மோகத்தில் இருக்காங்க, எங்களுக்கு நீங்கள் எதிரிகள் கிடையாது. உங்களை தேடி நம்பி வர தம்பிகளை அரசியல் படுத்துங்க. பல முறை சொல்லிட்டாரு. இந்த ரோடு ஷோவை தடை பண்ணுங்க. முதலமைச்சருக்கே வேண்டுகோள் வச்சார் அண்ணன் வேல்முருகனை. உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி இதை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வராருங்க. 3-4 மாதத்துக்கு முன்னாடியே முதலமைச்சர் ரோடு ஷோ பண்ணலையும் சொன்னார், மக்களுக்கு இடையூறாக இருக்குது. இவன் கொள்கை தலைவர்னு வச்சுருக்கான் பாருங்க. அம்பேத்கர், பெரியார், காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மா, இவங்களுடைய கொள்கையில் ஒரு கொள்கையாவது கடைப்பிடிச்சிருக்காரா? இப்போ காமராஜரை வச்சிருக்காது. இவர் கூட்டம் கூடையில் அந்த பகுதியில் இருக்க வணிகர்களை பூரா அடிச்சு நொறுக்கிறான். அந்த வணிகர்கள் சார்ந்தவங்க, அந்த சமூகம் சார்ந்தவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க. அம்பேத்கர் எவ்வளோ பெரிய சட்டமேதை, சட்ட ஒழுங்கை பூரா கெடுக்கிறாங்க. காவல்துறையை பொய் சொல்கிறான். காவல்துறை பாதுகாப்புக்கு எத்தனை பேர்த்த காவல்துறை தூக்கிட்டு போச்சு. இல்லை இல்லை, இன்னொரு சம்பவம் அன்றைக்கி என்ன நடந்துக்கு, நான் நேற்று பேசுன விஷயத்தில் ஒரு முக்கியமான வீடியோ வந்துருக்குது. அதாவது அந்த செருப்பை வீசியது யாருங்கிறத முதல்ல கான்ட்ரவர்சியான கதை. இதுக்கு முன்னாடி திமுக இருக்குது, சதி இருக்குன்றத பேசி காரணமே அதுதான், செருப்பை யார் வீசினது அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வருச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன உறுதியாக இருக்குன்னா, தண்ணி பாட்டில் வீசினது யார், செருப்பு வீசினது யாருங்கிறதெல்லாம் அந்த கட்சிக்காரர்கள் தான் வீசியிருக்காங்க. ஏன்னா கீழே கூட விழுந்து கிடக்குறாங்க, இறந்து கிடக்குறாங்கன்றத சார் திசை திருப்புறதுக்கும் நீங்கள் பாரியா சொல்றதுக்கு தான் பண்ணிக்கலாம் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? திட்டமிட்டு செயல்படணும்னா திமுகக்கெல்லாம் இவர் ஒரு ஆளே கிடையாது. எத்தனையோ கலவரங்களையும் எத்தனையோ இந்த நாட்டுக்காக தியாகங்களையும் செஞ்சு 75 ஆண்டுகளாக போராடி 57க்கு அப்புறம் தான் ஒரு கட்டமைப்பில் வந்து எவ்வளவு இன்னைக்கு 3-4 தலைமுறை ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியிலும் மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு ஒன்றிய செயலாளர் முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய பாட்டன்லேருந்து ஆரம்பிச்சு, ஏங்க பக்கத்தில் கலவரம் பண்ண வரவன் தெரியாதாங்க? ரவுடி பே வந்தால் உள்ளே தெரியாதாங்க? காவல்துறைக்கு தெரியாமல் போயிருமாங்க? காவல்துறை சொல்லியிருக்கு, 500 மீட்டருக்கு முன்னாடியே பேசுங்க சார், கூட்டம் அதிகமாக போய்கிட்டு இருக்கு, நீங்கள் வாகனத்தை நிப்பாட்டுங்கன்னு. இந்த கிறுக்கு பயில என்ன பண்ணியிருக்காங்க? ஆதவர்ஜுன் ஏதோ திட்டமிட்டுருக்காப்புல. சேலம் போக வேண்டியதை கரூர் மாற்றினதுலேயே மிகப்பெரிய திட்டம் இருந்திருக்கு. இந்த பிஜேபியோட கொள்கையை அவங்க கடைப்பிடிச்சிருக்காங்க. இவன் கொள்கை தலைவர்னு போட்டவெல்லாம் முழுக்க ஏமாத்து வேலை. இவன் வந்து எங்க நம்ம ஆர்எஸ்எஸோட அஜெண்டா படி சாவுல தான் அரசியல் பண்ணணும். கலவரத்தில் இவன் ட்விட்டர் போட்டதை கூட இப்போ கேள்விப்பட்டீங்களா? இயல்பா நம்மலாம் பெருசாக படிக்காதால் ட்விட்டர் பக்கம்லாம் இல்லை. ஆதவர்ஜுன் ஒரு ட்விட்டர் போட்டு உடனே வளர்க்கணும். அப்போ அவன் என்ன நோக்கத்தோட செயல்படுறான்? தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணணும், ஆளுங்கட்சிக்கு எதிராக. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் விடுதலை சிறுத்தைகளில் புடத்தில பிடிச்சி அடிச்சு பற்றி விட்டாங்க. பெருசாக பில்டப் பண்ணாருங்க விடுதலை சிறுத்தைகளில். இருக்க பெருந்தலைவர்கள் கடினமாக உழைச்சவனை பூரா கைப்பற்றினாப்புல விடுதலை சிறுத்தைகளில். தோழர் புரிஞ்சுக்கிட்டாங்க. திருமாவுக்கு அப்புறம் 2ஆம் கட்ட தலைவர்களும் புரிஞ்சுக்கிட்டு இவனுடைய எல்லையை ஒரு மாதிரி போகிறான்னு உடனே மண்டையில் அடித்து பார்த்தினாங்க. ஆனால் விஜய்க்கு அரசியல் அறிவு இல்லை. அவருக்கு இன்கம் டேக்ஸ் பிரச்சனை. அதில் லாக் பண்ணதான் அருள்ராஜா, ஆரோக்கியராஜ்னு ஒருத்தர் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து விலகி இவர் கட்சியில் சேர்றார். அப்போ இதில் உள்நோக்கம் என்ன? ஆதவர்ஜுன் உள்ளவன் சேர்றார். ஆதவர்ஜுனுக்கு இந்தியா முழுவதும் மற்ற மாநிலங்களில் லாட்ரி ஓடுது, பல்லாயிரம் கோடி. சிபிஐ ரைடு இருக்குது. அப்போ அவன் குடும்பியும் மத்திய அரசில் இருக்குது. இவங்க 2 பேரும் பிளான் போட்டு உள்ளே சேர்றாங்க. இவனுக்கு அரசியல் அறிவு இல்லை. தலைவனுக்கு ஒரு சாதாரண நடிகை மனுஷன். புஷி ஆனந்தெல்லாம் மிகப்பெரிய பிளானோட இவன் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆயிரணும், நம்ம பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் ஆகணும்னு ஒன்றுமே தெரியாத என்னுடைய இரத்த சொந்தங்களை, சகோதரங்களை, சகோதரிகளை, தாய்மார்களை, என் கூட பிறந்த பிறப்புகளை, தமிழ்நாட்டை சார்ந்தவர் மட்டும் என் பிறப்பு கிடையாதுங்க. அண்டை மாநிலமாக இருந்தாலும் பாண்டிச்சேரியாக இருந்தாலும் எங்களுக்கு இந்தியா முழுவதும் உறவு இருக்குங்க. தமிழங்களை முழுசாக திட்டம் போட்டு ஏமாத்துறாங்க. அவன் தமிழன் தான், பச்சை தமிழ் தான் இல்லைன்னு சொல்ல. அவனுடைய கருத்தியல் என்ன? மனித குலத்துக்கு எதிரான கருத்தியல். ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அஜெண்டாவோட வாரான்னு நாங்கள் சொல்லி கத்தி குமிச்சோம். யாருமே கேட்கல. எனக்கு அரக்க மாதிரி அவ்வளோ பேர், 30,000 பேர் கூடியிருக்க இடத்துல இன்னும் 10,000 பேர் இழுத்துக்கிட்டே வந்தானா என்னங்க அர்த்தம்? அறிவு வேணாமாங்க? ஆனாலும் கூட சதின்னு சொல்கிறாங்களே. இல்லைங்க, அங்கே இன்னைக்கு வந்து சோசியல் மீடியான்றது நம்ம காலங்களில் கம்மியாக இருந்துச்சு. 90கள்லாம்
90கள் 70 80கள் எல்லாம் தலைவர்கள் வந்து போகிறதே மறுநாள் செய்திகளில் சேனலில் சொன்னாதான். இன்றைக்கி உடனடியாக எல்லா சேனல்லையும் 30,000 பேர் இல்லை 3 லட்சம் பேருக்கு முன்னால் 3 லட்சம் பேருமே ஒரு சோசியல் மீடியா தான். எல்லாருமே கையில் செல்ஃபோன் வச்சுருக்கான். எவனுமே இன்னைக்கு ஒரு தெருவில் ஒரு கூத்து நடந்தாலே எல்லாருமே ஃபோன் தான் பார்க்குறேன். கூத்தை ரசிக்கிறதில்ல, ஃபோனில் பதிவு பண்ணுறான். அப்படி பதிவு பண்ண இடத்துல இவர் மேலே செருப்பு எறிகிறதும் தண்ணி எறிகிறதும் எவன் எறிகிறான்னு பதிவாயிருக்காதா? இப்போ முதலமைச்சர் மேலே நீ குற்றம் சொல்கிறப்பா, திமுக மேலே குற்றம் சொல்கிற ஒரு ஆதாரம் கொடுங்க. பொதுப்படையாக சொல்லக்கூடாது. வந்து 2 நாள் கழித்து தாடி வளர்ந்தோன்னே, நமக்கெல்லாம் தாடி இயற்கையாக இருக்கும், அவர் தாடியை வளர்த்துட்டு வந்து அந்த பதிவு பண்ணுறாரு. அதுலேயே அவரோட சினிமாத்தனம் தெரியலையா? ஏய், நீ வந்தால் ரசிகர் கூட்டம் கூடுது, ஆஸ்பத்திரிக்கு வரேன், ஆதவ அர்ஜுன் எங்கே போனேன், குஷி ஆனந்த் எங்கே போனேன், அந்த மாவட்ட செயலாளரை உள்ள தள்ளி விடுறீங்க. இப்போ இவங்க 2 உள்ள தள்ளி விடுறீங்க. ஒன்றே உள்ள தள்ளினா தானே உண்மை வரும். தண்ணி பாட்டிலும் அங்கேருந்து செருப்பையும் தூக்கி போட்டது இவருடைய கவனத்தை திசை திருப்பத்தான். ஐயா, வண்டி இங்கே செத்துக்கிட்டு இருக்கான், மேலே மேலே ஆள் விழுந்து கிடக்கிறான், கத்தி கத்தி பார்க்குறேன், அந்த ரேடியோ சவுண்டில் கேட்கல. இவர் இந்த பக்கம் திரும்பி பேசிக்கிருக்காரு. செக்யூரிட்டிக்கு தமிழ் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவன் பாவம் வர்றதை பூரா தடுக்கிறான். பவுன்சர் அவன். சார், மத்திய அரசு பொய் பாதுகாப்பாளர் காவலரே வச்சுக்கோங்களேன் நீங்கள். அவங்களுக்கு என்ன தெரியும் எங்கிட்ட இருந்து வருது? இவன் இதுலேருந்தே பாட்டில் கொண்டு ஏறிறான். நீ இவ்வளோ இன்ன வரைக்கும் திமுக மேலே பழி போட்டுக்கிறீங்க. இன்றைக்கி வந்துருச்சு எல்லா வீடியோவும். நீங்கள் பேசினதுலேருந்து, நீங்கள் திட்டமிட்டதுலேருந்து, செருப்பு எரிஞ்சது யார்? ஓன் கட்சிக்காரன். தண்ணி பாட்டில் எரிஞ்சது யார்? ஓன் கட்சிக்காரன். ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணது யார்? ஓன் கட்சிக்காரன். வயர் மேலே ஏறி தொங்குனது அந்த பொதுமக்கள். அந்த அங்கே கரூர் நகரத்துக்கு போனோம்யா, இதே அறக்கலகம் சேனல் வழியா ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் எடுக்கல. என்ன சொல்கிறேன் ஐயா, அவங்க கொடூரமான முறையில் எங்கள் வீடுகள்லையும் வயர்கள்லையும் ஏறி தூங்கினா நாங்கள் தான் இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி ஒரு இது பண்ணுங்க, கட் பண்ணி வைங்க, அவங்க ஜென்ரேட்டரில் ஓடட்டும்னு சொன்னேன். எங்கள் வீட்டு கரண்ட் இல்லாட்டினாலும் பரவாயில்லைன்னு. ஏன்னா உயிர் சேதங்கள் அதிகமாகிருக்கும். நீங்கள் என்ன திட்டமிட்டீங்க? ஆளை கொண்டு பணத்து மேலே அரசியல் பண்ணணுன்றது தான் பிஜேபியோட நோக்கம், ஆர்எஸ்எஸோட நோக்கம். அதுக்கு சரியான வழியில் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை திட்டமிட்டு தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. இதே கலவரத்தை மூட்டணும்னு நினைக்கிறீங்க. ஆதவ அர்ஜுன் இதே வேலையாக திடுறான். அவன் என்ன இந்நேரம் நல்லவனாக இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கணும்லங்க. தலைவரை விடுங்க, உங்கள் தலைமை வந்தால் மார்க்கெட் கூடுது, கூட்டம் கூடுது, டாக்டர் கூட பார்க்க மாட்டான்னு சொல்ல ஒரு பக்கம் ஒத்துக்கிறோம். நீங்கள் 2 பேரும் புசி ஆனந்து மற்றதுக்கெல்லாம் மாநாட்டுக்கெல்லாம் மதுரையில் வந்து 1 மாதம் டென்ட் அடிக்க தெரிஞ்சு ஒன்றும் இல்லைங்க. அந்த மாநாட்டில் இனோவா மேலே கொடிக்கம்பை விழிஞ்சில்லைங்க. ஒரு நட்டு ஒழுங்காக போட தெரியாதுங்க. இவங்க எப்படிங்க அரசியல் பண்ண முடியும்? மக்களை எப்படிங்க சந்திக்க முடியும்? பாதிக்கப்பட்ட இடத்துல அந்த கட்சியோட நிர்வாகிகள் வந்து நிற்கணுங்க. எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கேன்? அந்த மாவட்ட செயலாளர் கைதாகிட்டேன். மற்ற மாவட்ட செயலாளர் இருக்குல்ல, 32 மாவட்ட செயலாளர், 60 மாவட்டம் கூட போட்டுக்க. கிழக்கு மாவட்டம் ஒரு மதுரைக்கு 4 மாவட்ட செயலாளர், 2 மாவட்ட செயலாளர்னு போட்டிருக்கலாம். மொத்தம் 4 மாவட்ட செயலாளர் போட்டிருக்கேன், கிழக்கு மேற்குன்னு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த மாதிரி தானே போட்டிருப்பேன். இவங்க போய் ஆஸ்பத்திரியில் இருக்கவங்கள பார்த்துருக்கலாம்ல. இப்போ செந்தில் பாலாஜி சொந்த மாவட்டத்துக்காரன் வந்துட்டான்னு கொதிக்கிற, அவன் பார்க்காம அவன் மாவட்டம் அந்த மாவட்டத்துடைய மக்கள் அவன் பார்க்காம யார் பார்க்குறது? அவருக்கு தாங்க ஃபுல் இன்சார்ஜ். அவர் எந்த கட்சியில் வேணாலும் இருந்து போகிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க அந்த மாவட்டத்துடைய மக்கள். விஜய் சார் இன்னைக்கு வந்த காணொலியெல்லாம் பாருங்கள் நீங்கள். சிஎம் அங்கிள், சிஎம் அப்பா, டேடி, சிஎம்ன்றதெல்லாம் கூப்பிட்றது அப்புறம் பார்ப்போம். 41 உயிரை கொண்டு விட்டு நீங்கள் போய் சோகமாக இருக்க மாதிரி ஆக்டிங் போடாதீங்க. விஜய் சார், நாங்கள் கூப்பிட்றோம். 2 ஜோடி உங்களை நம்பி, எல்லாம் ஜோடிக வாழ வேண்டிய பிள்ளைய, எங்கள் வீட்டு பிள்ளைய உங்களை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் வந்து இன்னைக்கு உயிரை விட்டுட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அதை வந்து திமுக காரன் நான் கழுத்து பிடிச்சி கொண்டேன். உங்களுடைய முழுக்க உங்களுடைய கவனக்குறைவுங்க. காவல்துறை எத்தனை பேர்த்த தூக்கிட்டு போகிறாங்க, பெண் காவலர் எத்தனை பேர்த்துக்கு தண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க வீடியோவை. நீங்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு கூட்டத்தை அதில் லைட்டை ஆஃப் பண்ணி சிரிச்சுக்கிறீங்க. உங்கள் வண்டியில் ஒன்றும் இல்லைங்க. மதுரையில் நடந்த மாநாட்டில் பவுன்சர் எப்படி ஒருத்தனை தூக்கி போட்டு ஒருத்தர் இறந்து போயிட்டான். அந்த இதை கூட அந்த கேட்கலங்க. மனிதாபிமானம் இல்லாத கூட்டமாக இருக்காங்க. எல்லாம் போதங்க. அந்த பசங்களுக்கு என்ன தெரியும்? ரசிகர் கூட்டம். அவங்கள அரசியல் படுத்துங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து அடிச்சடிச்சு சொல்கிறோம். விஜய் சார், உங்கள் கூட்டத்தை, உங்கள் மக்களை நீங்கள் வந்து விலை மதிப்பில்லாத உயிர்களை பெரிய லெவலில் கேவலப்படுத்துறீங்க. ஆனால் எங்களுக்கு அது கேவலப்படுத்த முடியாது. ஒவ்வொரு உயிரும் எங்களுக்கு தேவை. தமிழ்நாட்டில் உயிர் இன்னைக்கு பிறந்த பிள்ளை இறந்து போச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அவங்க தாய் தகப்பனுக்குன்னா நீங்கள் பெருசாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சோகத்தில் இருக்குது என் மண்ணை சேர்ந்தவன் தானே, என் மக்கள் தானே, அவனும் என்னுடைய கூட பிறந்த சகோதரி தானே இறந்தது பூரா எங்கள் அம்மா இறந்த மாதிரி நினைக்கிறான். ஒவ்வொரு வீட்லையும் இலவு குரல். இதுக்கு நீங்கள் என்னடானா ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க உங்கள் வண்டிகளுக்கு. அதுவும் நீங்கள் பேசும்போது இல்லை சார், அது என்ன அர்த்தம்? அப்போ உன் மனசுக்குள்ளே இந்த அழுக்கு இருந்தால் ஆயுத பூஜை கொண்டாடுவியா? உன் அலுவலகத்தில் பூஜை கொண்டாடி இருக்க என்ன அர்த்தத்தில் இருக்கு? அப்போ நீ சினிமாக்காரன். குறிப்பாக அந்த பஸ்ஸுக்கு வந்து கொண்டு வந்து சார், பஸ்ஸுக்கு அவன் என்ன நினைப்பானா, ஒரு வாகனம் எடுக்கல, எலுமிச்சம்பழம் வச்சு சாஸ்திரம் பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் உண்டு.
அது மாதிரி உயிர் சேதங்களை வண்டிக்குள்ளே விழுகிறாங்க சார். வண்டியை நிப்பாட்டாமல் ஓட்டிட்டு வராங்க. இவங்க என்ன சார் மனுஷன் பெத்த தாய் தகப்பன ஒரு வேளை கஞ்சி ஊற்ற வழியக்கணா சார். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் சார் ரஜினிலாம் வராமல் போயிட்டாப்புல. இப்படிலாம் உயிர் சேதம்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு விஜயகாந்தே வருத்தப்பட்டிருக்காரு சார். எத்தனையோ ஒன்றும் இல்லை சார், எம்ஜிஆர் வரையில் இவ்வளோ சாவு நடந்துச்சா? அண்ணாதுரை கூட நடிகர் கிடையாது. ஜெயலலிதாமா வந்த கூட்டத்தில் ஒரே ஒரு மகாமகத்தில் தெரியாமல் நடந்து வச்சு அவங்க வருத்தம் தெரிவித்தாங்க. அந்த வீடுகளுக்கெல்லாம் போனாங்க. இவன் ஒரு தலைவன் எப்படி நடந்துக்கிறனா? இவன் ஒரு சைக்கோப்பைய ஒரு சினிமா நடிகன்றதை சினிமாத்தனத்தை 2 நாள் பொறுத்து இருந்து தாடி வளர்த்து ஸ்கிரிப்ட் எழுதி அதையும் ஒருத்தன் அருள் ஆரோக்கியராஜ் அந்த மனுஷன் எழுதி கொடுத்து 3 நாள் தான் அதில் ஏகப்பட்ட கரெக்ஷன் பண்ணியிருக்காங்களாம். இப்போ இவனுக்கு ஒன்றுமே இல்லை. மதுரையில் நடந்த மாநாட்டில் தெரியும் எவ்வளோ பேசல கையில் சீட்டு வச்சுருந்தாங்க. இவர் எப்படி மக்களை சந்தித்து மக்களுக்கான குறையை தீர்ப்பார்? இல்லை, இந்த பஸ் இவ்வளோ ரணகலமாக தமிழ்நாடே சோகத்தில் இருக்குது சார். தமிழ்நாடே மகா சோகத்தில் இருக்கும். இவர் பஸ்ஸை வச்சு அவர் ஆஃபீஸ் அலுவலகங்களில் ஆயுத பூஜை கொண்டாடிருக்கார். அப்போ இவங்களோட மனநிலை என்ன? பெரிய அரக்க குணமான மனநிலை தானே. எவன் எப்படி சாகட்டும், நம்ம உடனே முதலமைச்சராகணும்னு கனவுல எவன் ஏற்றி விட்டு எவன் ஸ்கிரிப்ட் கொடுத்தான்றது இந்த தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சு வச்சு. உடனே இந்தியாவிலேருந்து 10 MP கூடி வந்துட்டேன். அண்ணாமலை ஜால்ரா அடிக்கிறேன், தமிழிசை ஜால்ரா அடிக்கிறாங்க, நைனா நாயந்திரன் ஜால்ரா அடிக்கிறாப்புல. டேய், நாங்கள் தான் சொன்னோம்ல இவன் பிஜேபியோட கைக்கூலி. தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியுமே ஆதரிக்கல, சீமான் எந்த கட்சியுமே ஆதரிக்கல விஜயை. இப்போ பிஜேபி மட்டும் ஆதரிக்குதே சார். பிஜேபி தானே சார் திட்டமிட்டு அனுப்பியிருக்கு. ஆந்திராவில் ஒரு பவன் கல்யாண் மாதிரி இவனை இங்கே உருவாக்கணுன்றது பிஜேபியோட நோக்கம். ஒட்டுமொத்த திமுக நம்ம திராவிட சித்தாந்தங்களை உடைக்கணும். எவ்வளவோ முட்டி பார்க்குறேன், முடியலை. யாரா இவங்க? எந்த ரூபத்திலாவது ஒன்று சேர்ந்துடுறாங்க. இன்றைக்கி அதுதாப்பா நடந்திருக்கு. இன்னி மக்கள் உணர்ந்துருவான் விஜய்ன்றதுமே ஒரு அயோக்கியன், அவன் பின்னாடி போகக்கூடாது. ஒன்றும் இல்லை, நேற்று காணொலியில் கூட நம்ம வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஐயா பதிவு பண்ணார். எப்படி பண்ணார்? படித்த அறிவாளி சமூகம் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் அதை ஏன் செல்ஃபோனில் பார்க்கக்கூடாத விஜயை? தட்ட முடியாதவங்க போகிறாங்க ஒரு ஆர்வ கோளாறில். ரசிகர் அட்டூழியம் பண்ணுறான்னு அங்கே இருக்க பசங்களே அவங்க பசங்களை ஜமாவாக மசிட்டான். எத்தனை பேர் தாலி செயின் அறுத்துட்டு போனாங்க? அவன் ரசிகர் கூட்டம் தான்யா. பைக்கை உடைச்சான்னு அவனே சொல்கிறேன், ஏன் செயின் காணா போச்சுன்னு அவனே போய்வேன். அப்போ அங்கே வாரதெல்லாம் திருட்டு கூட்டம் தானா? திருடுறதுக்குன்னே ஒரு கோஷ்டியை ரெடி பண்ணி நீ அனுப்புறியா? அப்போ நான் கேட்குறேன், புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியிலேருந்து திருட்டு பசங்கள்லாம் வந்து அத்துட்டு போங்கடான்னு சொல்லுவாரா? செந்தில் பாலாஜியை ஈஸியாக பழி போடுறீங்க. இங்கே வந்த கூட்டம் பூரா ஒரு மாவட்டத்து கூட்டமாக இருந்துச்சு. அப்போ மற்ற மாவட்டத்தில் உங்கள் ரசிகர் கூட்டத்திலே திருடங்க வந்திருக்க மாட்டாங்களா? கத்தி குத்துனுன்ற யாராவது ரத்த காயத்தோடு போனாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவாயிருக்கா? குத்து வாங்கினவங்க அப்படியே ரவுடிப்பே வந்திருந்தேன், கத்தியால் குத்துனேன், இதால் அறுத்தேன், செல்ஃபோனு போச்சு. நீ கூட்டத்தில் நசுக்கிற மாதிரி நடந்துக்கிற. ஏன் நடக்கிற? காவல்துறை தான் உடனே தான் குறிப்பிட்டு சொல்லுதில்ல, இங்கேயே பேசுங்க சார், கொஞ்சம் கூட்டம் கலைஞ்சி அப்படியே பார்த்தவங்க போயிடுவாங்க. நீ மூடிக்கிட்டு கண்ணாடியை மூடிக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு பெரிய இவன் மாதிரி மனுஷன் மாதிரி அப்படியே உள்ளே ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. அவன் பின்னாடியே ஓடி வரான். எங்கள் ஏர்போர்ட் திருச்சி ஏர்போர்ட்டில் நாசமானது தெரியாதாங்க? எவ்வளோ கொடுமையில் ஒவ்வொரு வாரமும் அனுபவிச்சுக்கிருக்கான். சரி, இது என்ன சார் சொல்ல வரீங்க? சார், நான் இறுதியாக என்ன சொல்கிறேன், இவனை மாதிரி சைக்கோவை தொடர்ச்சியாக பயணிக்க விடக்கூடாது. மக்கள் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அடிக்கடி சொல்கிறார். இந்த காணொளி மூலியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, விஜயை ரசிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய விஜய் உலகம் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த முட்டாள் சமூகத்திட்டையும் தமிழ் திரைப்படங்களில் நல்ல கருத்துக்களை எடுத்துங்க, நல்ல தலைமைகளை எடுத்து ரசிங்க. ஆனால் அவங்க பின்னாடி ஜாம்பிஸ் மாதிரி தெரியாது. இன்றைக்கி வீடியோ கேம்ஸில் எத்தனையோ குழந்தைகள் பைத்தியமாய் மாடியிலேருந்து குதிக்கிறதும், ஏன்னா தவறான விஷயம், கயரை போட்டு அவர் காப்பாற்றுவார்னு சொல்லி என்னது ஸ்பைடர்மேனா, இந்த மாதிரி பல கற்பனை கதாபாத்திரங்களில் இவங்க நீங்கள் மக்கள் என்ன புரிஞ்சுக்கன்னா, சினிமாக்காரர்கள் ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான். 10 பேர் 20 பேர் அடித்த விஜய் என்ன சார், அந்த மாதிரி கற்பனை, அதெல்லாம் கற்பனை கதாபாத்திரம் அவளே போடுவாங்க. இது ஒரு கற்பனை கதாபாத்திரம். இதை தயவு பண்ணி புரிஞ்சு தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம். சினிமா திரைப்பட கதாநாயகங்களும் சரி, கதாநாயகிகளும் சரி, எங்கே வந்தாலும் இந்த கூட்டம் கூடுறதை தமிழ்நாட்டு மக்கள் குறைக்கணும். நான் எங்களை போன்ற ஒரு மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் போராடக்கூடிய தலைமை ஏற்று அரசியல் பயிலணும்னு எங்கள் தலைமையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் போல் வேல்முருகனை போல் பல தலைமைகள், ஒவ்வொருத்தரும் அது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருக்கலாம், அவங்கெல்லாம் நிறைய அந்த மக்களுக்காக மண்ணுக்காக போராடி தன்னுயிர் ஈர்த்தவர்கள். அதில் தோழமைகள் நிறையா பயிற்சி பற்றியெல்லாம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி அரசியல்ன்றதே பயிற்சி இல்லாத அரசியல் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது ரசிகர் முகத்தில்.
அதை தவிர்க்கணும். நம்ம தாய் தகப்பனாக இருக்கவங்க முதல் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த நடிகர்கள் பின்னாடி போகாதீங்கன்னு இந்த காணொலி வாயிலாக தாய் தகப்பனுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னை சேர்ந்த இளைஞர் சொந்த பந்தங்களுக்கு, தமிழ் சொந்தங்கள் அனைவரையுமே, விஜய் ரசிகர் வந்து எனக்கு எதிரியும் கிடையாது, விஜயும் எதிரி கிடையாது. விஜயை நம்பி போகாதீங்க. அவர் ஒரு கற்பனை கதாபாத்திரம். அவர் ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை காட்டிலும் அவர் ஒரு மிகப்பெரிய சைக்கோ. அவர் கூட இருக்க நண்பர்களே சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், ஒரு சில காணொலியில் போட்டிருந்தாங்க, ஒரு ஷூட்டிங் போனால் அங்கே ஒரு கூட்டம் கூடிச்சுன்னா சும்மா கையை கட்டிட்டு ஓடிடுவாப்லையாம். அவங்க பின்னாடியே ஓடிடுவாங்களாம். என்னங்க அது? இந்த படத்தில் சொன்ன மாதிரி ஜாம்பிஸ் மாதிரி ஒருத்தனை கடிச்சு வச்சு விட்டா பின்னாடியே ஓடி வருவாங்க பாருங்க. என்னங்க உலகம் இது? நடிகர் வந்து எவன் வீட்டிலங்க காப்பாற்றுவேன்? இன்னைக்கு இழந்த வீட்டில இருந்து எனக்கு ரத்த கண்ணீர் வருது. அதில் ஒரு இறந்தவன் என் சொந்தக்காரனாக இருக்க மாட்டான். நீ சொந்தமாக நினச்சா நான் இறந்த 41 பேரையும் சொந்தமாக தான் நினைக்கிறேன். இந்த மண்ணுக்கானவனோ மக்களுக்கானவனோ புரிதல் இல்லாமல் இறந்து போயிட்டான். அதில் பச்சை பிள்ளைலாம் உலகமே என்னன்னு தெரியாமல் இறந்து வச்சுங்க. அதெல்லாம் அந்த குடும்பம் பூரா எங்கள் குடும்பம் நாங்கள் நினைக்கிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து எப்பயுமே இந்த மண்ணில் யாருக்கு எந்த சிரமம் வந்தாலும் முதலாக போய் நிற்போம். புரியுதுங்களா? எல்லாருமே எங்களுடைய மக்களாக நினைக்கிறோம். ஆனால் அவங்க இன்னும் ஒரு சிலர் புரிதல் இல்லாத இந்த ரசிகர் மனப்பான்மை கொண்ட பெண்களும் ஆண்களும் வயது இறந்த அந்த வயசு பிள்ளைய புருஷன் முன்னாடியே பாருங்கள், வாழ வேண்டிய ஆளுங்க. ஐயா, தமிழக அரசுக்கு இந்த காணொலி மூலியமாக ஒரு வேண்டுகோள் வைக்க நாங்கள் விரும்புகிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்கிறது, இந்த ரசிக மனப்பான்மையில் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத மாதிரி நடந்துக்கிற குழந்தைகளை பார்த்து கல்லூரிகள்லேயும் சரி பள்ளிகள்லேயும் சரி தமிழக அரசு இதுக்குன்னு ஒரு கவுன்சிலிங் வைக்கலாம். ஒரு மாதிரி மனப்பக்குவம் இல்லாமல் ரசிகர் பின்னாடி ஓடுறவங்கள பார்த்தா, புரியுதுங்களா? அது எந்த சினிமாக்காரன் பின்னாடி போனாலும் சரி, இதுதான்ப்பா இப்படி நடக்கும், இப்படிலாம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அறிவு சார்ந்த பிள்ளைகளை உருவாக்குறதுக்கான வேலைகளை ஏற்கனவே நம்ம சாண பிடிச்சிக்கிட்டு தீட்டிக்கிட்டு தான் இருக்கோம். இதுவே கண்டறிஞ்சு இதில் ஒரு மனப்பக்குவம் இல்லாமல் அலைவான்லாம் இது உண்மையிலே கல்வியில் சிறந்த தமிழகமாக வளரும். அது முதல்வர் ஓரணியில் தமிழ்நாடுன்றதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இதையுமே இதில் கவனம் செலுத்தினா எங்களை போன்ற அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடக்கூடிய தோழர்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். நாங்கள் இந்த காணொலி மூலியமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக இந்த கோரிக்கையை வைக்கிறோம். நன்றி தோழர். நன்றி.